வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் எக்ஸலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேசிக் எக்ஸலில் போக போகிறோம். பேசிக் எக்ஸல் அப்படின்னா என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் என்னென்னலாம் பேசிக்காக நம்ம கற்றுக்க போகிறோம், என்னென்ன டூல் இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இது ஒரு எக்ஸல் ஷீட்டு. இந்த எக்ஸல் ஷீட்டில் மொத்தம் ஒரு 8 வகையான டூல் இருக்குது, அதாவது மெனூஸ் இருக்குது. 8 வகையான மெனூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஃபைல் மெனு, இன்னொன்று ஹோம் மெனு, அப்புறம் இன்சர்ட், அப்புறம் பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூவு, வியூ. இந்த 8 வகையான மெனூஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹோம் பேஜ், ஹோம் மெனு. இந்த ஹோம் மெனு அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸலில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏபிசிடின்ற போட்டிருக்கிறதுக்கு பேர் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் காலம்ஸ். அதே போல் 1 2 3 அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இதில் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறது தான் எக்ஸல் ஷீட்டோட இது. ஃபஸ்ட்டு எக்ஸல்னால் என்னன்னு சொல்லிடுறேன். எக்ஸல் அப்படின்னா என்ன மீனிங்னா, அளவு இல்லாத, அதாவது எவ்வளவு வேணும்னாலும் அதில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மீனிங் எக்ஸல் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த எக்ஸலில் ஏக்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற ஒரு செல்லு, அதாவது ஒரு செல்லு, அப்புறம் பிக்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற ஒரு செல்லு, இந்த ஒரு செல்லும் இதுக்கு பேர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செல்லில் தான் நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதாவது பேசிக்காக ஒரு ஃபார்முலாஸோ இல்லை என்ன வேணாலும் நம்ம இதில் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஹோம் பேஜை பற்றி சொல்கிறேன். ஹோம் பேஜில் என்ன அப்படின்னா, இந்த ஒரு செல்லில் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது டைப் பண்ண போகிறோமா. இப்போ நான் பேசிக்காக நான் ஒன்று டைப் பண்ணுறேன், ட்ரையல். அப்படி இல்லை அப்படின்னா வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் கிரியேட்டிவ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே டைப் பண்ணி என்டர் அடித்தோம் அப்படின்னா அந்த ஒரு செல்லில் நீங்கள் என்ன வேணும், அந்த நீங்கள் டைப் பண்ண வேர்ட்ஸ் அப்படியே இருக்கும். இதுதான் இந்த எக்ஸலில் நம்ம பார்க்க போகிறது. இதில் தான் ஹோம் பேஜில் பார்க்க போகிறோம். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இந்த டைப்பிங்கில் எனக்கு இந்த வேர்டை நான் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃபார்மேட் மாற்றணும், இல்லை இதை ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செல்லில் நான் வேர்டை டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும், அதாவது இதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோம் பேஜில் இருக்கிற டூலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டூல், இந்த டூலில் இங்கே இருக்கிற இதுதான் தீம்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த தீம்ஸ் ஆஃப் ஃபாண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எது சூஸ் பண்ணாலும், எந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இப்போ இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணால் என் பேக்ரவுண்டில் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். நான் இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் ஃபாண்ட்டோட சேஞ்சஸ், ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயம். அப்புறம் இந்த ஃபாண்ட்டை நான் பெருசாக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபாண்ட்டு சைஸை சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பெருசை வேணாலும் உங்களுக்கு மாற்ற முடியும். நான் இப்போ என்னோடய 48 ஃபாண்ட்டில் நான் வச்சுருக்கேன். இதுக்கான இதுவை நான் இங்கே பார்க்குறேங்க. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்மால் ஏ கேபிட்டல் பிக் ஏ அப்படின்ற 2 ஃபாண்ட் இருக்குது, 2 டூல் இருக்குது. இந்த 2 டூலையும் வச்சும் நீங்கள் இன்னும் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டில் நீங்கள் இது பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ஃபாண்ட்டை நான் போல்டு பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபாண்ட்டை நான் போல்டு பண்ணேன்னா போல்டு, பியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போல்டு வரும். ஐயின் பக்கத்தில் இன்னொரு டூல் இருக்குது, அதுக்கு பேர் இட்டாலிக் டூல். இட்டாலிக்கில் மாறிடும். அதுக்கு பக்கத்தில் யூன்னு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைனில் மாறும். இதுதான் பேசிக் எக்ஸலாக டூல். இன்றைக்கி போதும், நாளைக்கு இன்னொரு சாப்டர் பார்ப்போம். தேங்க்யூ.